கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக தவேக தலைவர் விஜய் வரும் ஜனவரி 12ஆம் தேதி சிபிஐ விசாரணைக்கு நேரில் ஆஜராக சம்மன் கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று சம்பவம் நடைபெற்ற இடத்தை உள்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர். விவரங்களுடன் செய்தியாளர் அருள் செல்வன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருள் செல்வன், விவரங்கள். வணக்கம். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி அன்று தவேகாவின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியின் போது அக்கட்சியின் தலைவர் விஜயை பார்க்க வந்த பார்த்தவர்களின் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில அந்த வழக்கு சிபிஐ விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சிபிஐ விசாரணையில் தவேகாவின் முக்கிய தலைவர்கள், மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் டெல்லி சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகியிருந்த நிலையில அக்கட்சியின் தலைவர் விஜய் வரும் 12ஆம் தேதி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில தற்போது கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட வேலுச்சாமிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த சம்பவம் நடந்த பகுதியை பார்வையிடுவதற்காக ஒரு குழுவினர் அந்த குழுவில் எய்ம்ஸ் மருத்துவமனை சார்ந்த மருத்துவ குழுவினர் ஒரு சிலரும், அதே போல உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தடயவியல் துறையின் சார்பிலும் ஒரு குழுவினர் 8 பேர் கொண்ட குழு வந்திருக்குது. அவர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலை மற்றும் சாலையோரத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் போன்றவற்றை அளந்தும் அதனுடைய விட்டங்களை அளந்தும் வருகின்றனர். சுமார் 1.5 மணி நேரத்துக்கு மேலாக இந்த பகுதியில் போலீஸ் பாதுகாப்புடன் அந்த பகுதியை ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த சோதனையானது, இந்த ஆய்வானது மேலும் இன்னும் 2 மணி நேரத்துக்கு மேலாக நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில இந்த பகுதியில் தற்போது சிபிஐ முன்னதாக இங்க சிபிஐ அதிகாரிகள் அவர்களுக்கு என்ன சம்பவம் இங்க நடந்தது என்பதை விரிவாக விளக்கம் அளித்துவிட்டு அவர்கள் சென்றுவிட்ட நிலையில தற்போது அந்த குழுவினர் இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.